டே நண்பா, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு மாற்றம் பாரு. ஒரு டைம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கூட இருந்தாங்க, அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அதே போல ரயில் பயணங்கள் போலவே புதுசா நிறைய பேர் நமக்கு நல்ல ஒரு பழக்கத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய பேர் நம்ம சந்திச்சிருப்போம். அதே மாதிரி சொந்தங்களா இருக்கட்டும், நம்ம சுத்தி உறவுகளா இருக்கட்டும், நம்ம எப்பவுமே அவங்க கூட ஒரு தொடர்பு இருந்துட்டே இருந்து. ஆனா இன்னைக்கு எதுவுமே இல்லை. இங்க பாரு, இப்ப நம்ம போயிட்டு இருக்கும் போது சில டைம் அதை யோசிச்சு பார்க்கும்போது, ஐயோ இவங்களை எல்லாம் மிஸ் பண்றோமே, இவங்க எல்லாம் கான்டாக்ட்ல இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு மன கஷ்டம் இருக்கு. அது என்னன்னு தெரியல, எல்லாமே விட்டு மறைஞ்சு போற ஒரு மறையும் மேகம் போலதான் இருக்கு. என்ன நடக்குன்னே தெரியல இந்த உலகத்துல. நமக்கு கொஞ்சம் விட ஐயோ சிலரை நம்ம இவங்கள்ட்ட எல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோமோ, இவங்க எல்லாம் கான்டாக்ட்ல இருந்தாங்களே, இப்ப எங்க போனாங்க யோசிக்கும் போதே, அதை நினைக்கும் போது சின்ன ஒரு வருத்தம் வருடா. என்னன்னே தெரியல, இந்த உலகத்துல மாற்றம் வருது. ஆனா இவங்களெல்லாம் பார்க்க முடியாதா, இவங்க எல்லாம் நம்மள ஞாபகம் வச்சிருப்பாங்களா, அதுதான் எனக்கு ஒவ்வொரு நாளும் தோணிட்டே இருக்குடா. டேய், வாழ்க்கையில நீ சொன்ன மாதிரி மறைஞ்சு போறாங்க மேகம் போலன்னு சொல்றியே, இந்த உலகத்துல நிறைய அப்படிதான் இருக்கு. ஆனா இந்த மறையும் மேகம் மாதிரி நிறைய மறைஞ்சு போனாலும் வாழ்க்கையில ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்க, நிறைய பேரை நீ வாழ்நாள்ல சந்திச்சிருப்ப. நிறைய நட்புகளா இருக்கட்டும், பல உறவுகளா இருக்கட்டும், நீ வாழ்ந்த வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் பிரச்சனைகள் நிறைய நீ சந்திச்சிருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்க, நீ வாழ்ந்த அந்த வாழ்க்கையில அவங்க கூட இருந்த சந்தோஷமான நினைவலைகள் இருக்கும். அது கூடவே அவங்க வாழ்க்கையில நீ எந்த மாதிரி இருந்திருக்க இன்னும் கண்டிப்பா ஒரு நாள் அவங்க யோசிக்கதான் செய்வாங்க. ஒரு விஷயம் தரட்டா, நமக்கு இப்ப இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், வாட்ஸ்அப்னு நிறைய விஷயங்கள், சமூக வலைதளங்கள்லாம் இருக்கு. ஆனா அவங்க அப்படி கான்டாக்ட்ல, ஒரு சில பேர் கான்டாக்ட்ல இருப்பாங்க, ஒரு சில பேர் கான்டாக்ட்ல இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க இருக்கும்போது உன்னை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க பேச்சு எடுப்பாங்க. ஐயோ அவன் நம்ம கூட இருக்கும்போ அப்படி இருந்தானே, நம்ம கூட இருக்கும்போது நமக்கு ஒரு ஹெல்ப்புக்கு வந்தானே அப்படின்னு சொல்ற அந்த தருணத்தை இந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு விஷயத்துல கொண்டு வந்து சேர்க்கும். ஒருவேளை நீ யாரையெல்லாம் மிஸ் பண்றியோ அவங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய தருணம் கண்டிப்பா ஒரு நாள் வரும். அந்த ஒரு நாள் வரும்போது நம்ம மனசு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குன்னு தெரியுமா? நீயாடா, எப்படி இருக்கிய, நல்லா இருக்கிறியா, பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு, இப்பதான் வந்தியா, இப்ப என்ன பண்ற, அப்படி நம்ம ஒவ்வொருத்தர் நலனையும் விசாரிக்கும் போது நம்ம வாழ்க்கையில அப்படி ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியா இருக்கும். அது நட்பா இருக்கட்டும், சொந்த பந்தங்களா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், என்னையாவது ஒரு நாள் இந்த பிரபஞ்சம் கொண்டு சேர்க்கும். நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்ம கூட சந்திச்சவங்க, நம்மளை விட்டு போனவங்க, அவங்க வாழ்க்கையில நீ எப்படியெல்லாம் உண்மையா இருந்தியோ அதுதான் நம்ம வாழ்ற வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம்.